நம்ம எல்லாருக்கும் தெரியும் நார்த் கொரியால இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பிகாஸ் அங்கே நடக்கிறது ஒரு டிக்டேட்டர் ரூல். ஆனால் இந்த வீடியோவில் ரீ ஜாங் யால்னு சொல்கிற இந்த 18 வயசு மேத் ஜீனியஸ் அவனோட பிரெயினை மட்டுமே வெப்பனாக யூஸ் பண்ணி எப்படி அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆனான்றதை பார்க்க போகிறோம். அதுவும் அவன் தப்பிக்க அவங்க அப்பா பண்ண அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீ ஜாங் யால் 1998 நார்த் கொரியாவில் இருக்கிற பியாங் சாங்னு சொல்கிற ஒரு இடத்துல ஒரு படிச்ச குடும்பத்துல பிறக்கிறான். இவனோட 7 வயசுல இருக்கும் போதே மொத்த எலிமெண்டரி ஸ்கூலோட மேத் சிலபஸை கரைச்சு குடிச்சிட்டான். அப்புறம் மிடில் ஸ்கூல்ல ஒரு நேஷனல் காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் ரீக்கு நார்த் கொரியன் மேத் ஒலிம்பியா டீம்ல ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. அங்க இவன் 2013, 14, 15 தொடர்ச்சியா 3 வருஷம் நடந்த இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியட் காம்படிஷன்ல சில்வர் மெடல் ஜெயிச்சான். இதனால இவர் எல்லாராலையுமே பெரிய லெவலில் கவனிக்கப்பட்டாரு. ஆனா இவ்வளவு சக்சஸ் இருந்தும் கூட நார்த் கொரியா மாதிரி ஒரு நாட்டுல இவ்வளவு அறிவா இருக்கிறது கூட ஒரு பிரச்சனை தான் போல. 2015 காம்படிஷன்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் கொரியால வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்ட் வழியா ரீக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியை இன்டர்வியூ எடுத்திருக்காங்கன்னு. ஹைஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நார்த் கொரியன் கவர்மெண்ட் அவனை ஒரு சீக்ரெட் மிலிட்டரி கரியருக்காக ரெக்ரூட் பண்ண பிளான் பண்றாங்களோன்னு அவன் சந்தேகப்பட்டான். ஏன்னா நாட்டோட எலைட் ஹேக்கிங் டீமுக்கு ரீ தான் ரொம்ப சரியான ஆளுன்னு எல்லாருமே நினைச்சாங்க. இப்படி ஒரு லைஃபை லீட் பண்ண ரீக்கு பிடிக்கல. அதனால அவனோட அடுத்த காம்படிஷன்ல தப்பிக்க முடிவு பண்றான். இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியட் ரூல்ஸ் படி இவனுக்கு 18 வயசு ஆகுனால இவன் கலந்துக்க முடிகிற கடைசி காம்படிஷனான 2016 காம்படிஷன்ல தப்பிச்சு போக பிளான் பண்றான். ரொம்ப பயந்துகிட்டே தான் இந்த பிளானை அவங்க அப்பா கிட்ட சொல்றான். ஆனா அவன் நினைக்காத அளவுக்கு அவங்க அப்பா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. மகனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கணும்னு அவன் வாழ்க்கை முழுக்க சேர்த்து வச்ச மொத்த காசு $200 ரீ கிட்ட கொடுத்தாரு. இதனால அவர் குடும்பத்துக்கு தண்டனை கிடைக்கும் இல்ல சாவு கூட வரலான்னு தெரிஞ்சும் கூட அவர் ரீ கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத போயிட்டு வான்னு சொன்னாரு. அண்ட் அடுத்து ரீ எப்படி தப்பிச்சான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. 2016 இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியட் காம்படிஷன் ஜூலை 6ல இருந்து 16 வரையும் ஹாங்காங்ல நடந்துச்சு. ரீ இதுல சில்வர் மெடல் வின் பண்ணான். காம்படிஷன் முடிஞ்ச அடுத்த நாள் ரீ யாருக்கும் தெரியாம கேம்பஸ் விட்டு வெளியே வந்து டாக்ஸில ஏர்போர்ட்க்கு எஸ்கேப் ஆகுறான். அங்க ஒரு சவுத் கொரியன் ஏர்லைன் மேனேஜரை பார்த்து ஹெல்ப் கேட்கறான். அவர் உடனே சவுத் கொரியன் கான்சுலேட்டுக்கு விஷயத்த சொல்லி ரீய சவுத் கொரியன் கான்சுலேட்டுக்கு போக சொல்றாரு. ரீய சவுத் கொரியன் கான்சுலேட்டுக்குள்ள போறான். ரீ அந்த கான்சுலேட்டுக்குள்ள 2 மாசம் ஒரு அகதியா ஒரு சின்ன ரூம்ல இருந்தான். அவனுக்கு சாப்பாடு, எக்ஸசைஸ் பண்ண, த்ரெட்மில், விளையாட, வீடியோ கேம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது நார்த் கொரியாவுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கடைசியா செப்டம்பர் 2016ல ரீக்கு ஒரு சவுத் கொரியன் பாஸ்போர்ட்டும் ஹாங்காங் டூரிஸ்ட் விசாவும் கிடைச்சிச்சு. அதனால ஒரு சவுத் கொரியன் விசிட்டரா அவனால கான்சுலேட்டை விட்டு வெளியே வர முடிஞ்சிச்சு. அந்த நேரத்துல சைனாக்கும் நார்த் கொரியாவுக்கும் இருந்த கசப்பான உறவு தான் ரீ போக சைனா அலோவ் பண்ணதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு சொல்லப்படுது. சைனீஸ் கவர்மெண்ட் ரீயோட இந்த எஸ்கேப்பை பத்தி அபிஷியலா எதுவுமே கமெண்ட் பண்ணல. ரீ தப்பிச்சு போனதுனால நார்த் கொரியா 2 வருஷத்துக்கு IMO காம்படிஷனுக்கு யாரையுமே அனுப்பல. மறுபடியும் நார்த் கொரியா அந்த காம்படிஷன்ல கலந்துக்கும் போது டீம்ல இருக்கிற ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்டையுமே கவனிச்சுக்க கவர்மெண்ட்ல இருந்தே ஆளுங்களை அனுப்பிச்சாங்க. இந்த எஸ்கேப்க்கு அப்புறம் அவனால அவங்க அப்பா கிட்ட இல்ல ஃபேமிலி கிட்ட பேச முடியலனாலும் சியோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரீ சவுத் கொரியன் லாங்குவேஜையுமே அவங்க கலாச்சாரத்தையுமே கத்துக்க ஆரம்பிச்சான். சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டி அண்ட் சியோல் ஹை ஸ்கூல்ல படிச்சு கொஞ்ச நாள் அங்க ரிசர்ச்சராகவும் வேலை பார்த்தான். 2019ல ஒரு இன்டர்வியூல ஸ்காலர்ஷிப் வாங்கி அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்ன்றது அவனோட ஆசைன்னு சொன்னான். சவுத் கொரியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் ரீ அவனோட பேரை லீ ஜாங் ஹூன்னு சட்டப்படி மாத்திக்கிட்டான். தன்னோட மகனோட ஃபியூச்சருக்காக தன்னோட உயிரையே பணைய வச்ச இந்த அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.